செல்லக்குட்டி மம்மி சேனல். ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காளான் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி சூடானதுக்கப்புறமா கடலெண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு. காளானில் பொதுவாக நம்ம பிரியாணி செய்வோம், அப்புறம் குழம்பு வைப்போம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. இங்கே பாருங்கள், கடலெண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நறுக்குன சின்ன வெங்காயம். இது ஒரு தக்காளி, சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லைங்களா, அதுக்காக தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் இப்போவே கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. இப்போ நான் நறுக்கின காளான் இதில் போட்டுக்கிறோம். பொதுவாக நம்ம காளான் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. காளான் நம்ம டெய்லி லைஃப்பில் எடுத்து வந்தோம்னா மூட்டுவாதம் உடையவர்களுக்கு சிறந்த நிவாரணியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு உண்டாகும் கர்ப்பப்பை நோய் போன்றவற்றை குணப்படுத்துறதுக்கு இந்த காளான் மிகவும் உறுதுணையாக இருக்குதுங்க. நம்ம தினமும் காளான் சூப் அருந்துவதால் பெண்களுக்கு உண்டாகும் மார்பக புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு இந்த காளான் மிகவும் உறுதுணையாக இருக்குதுங்க. இந்த காளான் சாப்பிட்றது நமக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவுப் பொருளுங்க. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை தீர்க்கும் தன்மை கொண்டதுங்க. காளான் தாய்ப்பாலை வற்ற வைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளுங்க. அதனால் பாலூட்டும் தாய்மார்கள் இந்த காளான் தவிர்க்கிறது மிகவும் நல்லதுங்க. குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு சிறந்த ஊட்டச்சத்தாக இந்த காளான் அமையுதுங்க. இவ்வளோ மருத்துவ குணம் கொண்ட காளானை நம்ம எங்கே தவிர்க்கணும்? நம்மளோட உணவில் சேர்த்துட்டு நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேன்மையாக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த காளான் இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காளான் வறுவலுக்கு தேவையான மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். காளானே கொஞ்சம் தண்ணி விடுங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் தண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப வேகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றிக்குங்க, அதர்வைஸ் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா பெட்டராக இருக்குங்கிறனால கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி வறுவல் மாதிரி வந்திருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம காளான் என்ன தான் வேக வச்சாலும் அந்த ஒரு மாதிரி நதக்குன்னு தான் இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். இந்த வீடியோவில் பார்த்த காளான் வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.